தமிழ் தேசியத்தின் பெயரால் பாதிக்கப்பட்ட தரப்பாக இருக்கின்றவர்களுக்கும் தமிழ் தேசியத்தை பேசுகின்ற அரசியல்வாதிகளுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை இல்லை. பாதிக்கப்பட்ட தரப்பு கூறுகின்ற நீதி செயற்பாடு என்பது இன்னொன்றாக இருக்கின்றது. அவர்களை வைத்து அரசியல் செய்கின்ற அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு என்பது இன்னும் ஒன்றாக இருக்கின்றது. காணாமலாக்கப்பட்ட விடயத்தில் கூட அவர்களுடைய நிலைப்பாடு என்பது ஒரு சர்வதேச விசாரணை அல்லது OMB அலுவலகத்தை ஏற்றுக்கொள்ளாமல், ஆனால் மக்கள் பிரதிகளாக இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய நிலைமை என்பது OMB அலுவலகத்தை ஏற்றுக்கொண்டார்கள், உள்நாட்டு பொறுமுறையை ஏற்றுக்கொண்டார்கள். இது ஒரு வித்தியாசமான போக்கல்வா? இது ரெண்டு விதமான பார்வை இதில் இருக்கின்றது. இல்லை, இவர்கள் இன்னும் அதனை கடந்த ஒரு விடயம். ஆனால் தென்னிலங்கையில் மாற்றம் என்பதற்காக வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலம் அளிக்கப்பட்ட வாக்குகள் தொடர்ச்சியாக தவறான பாதையில் சென்றிருக்கின்றது என்பதை இந்த வாக்களிப்பு காட்டுகின்றது. ஆனால் தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக ஒரே தரப்பிடத்துக்குத்தான் வாக்குகளை அளிக்கின்றது, ஒரே கொள்கை நிலைப்பாட்டுக்குத்தான் வாக்குகள் அளிக்கப்படுகின்றது. எனினும் தமிழர் தரப்பு நேர்மையுடன் செயற்படுகின்றதா அல்லது பெட்டிகள் கைமாறுகின்றதா அல்லது அவர்கள் தாங்கள் கூறுகின்ற அதே கொள்கை நிலைப்பாட்டுக்கு இதய சுத்தியுடன் வேலை செய்கின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. மக்கள் தங்களுடைய பிரச்சனைக்காக தாங்கள் தான் போராடுகிறார்கள். அது இந்த மாற்றம் என்பது தமிழர் தரப்பிடம் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாகும். தமிழருடைய அரசியலை நாங்கள் எடுத்து பார்த்தால் எங்களுக்கு தமிழ் தேசியம் என்பதுதான் எங்களுடைய அரசியலின் ஸ்லோகனாக இருக்குது. எங்களுக்கு தேவை தமிழ் தேசியம். பல தேசிய கட்சிகள் அடிபட்டு போய்விட்டது. தேசிய கட்சிகளுடைய மிகப்பெரிய பிரச்சாரம் என்பது இந்த மாற்றமாக அவர்கள் குறிப்பிடுவது பெண்கள், ஆண்கள், அதே போன்று இளைஞர் ஜோதிகள், அதே போன்று ஆளுமை மிக்கவர்கள், ஒரு வைத்தியராகவோ ஒரு சட்டத்தரணியாகவோ அல்லது ஏதாவது ஒரு இன்ஜினியராகவோ இப்படிப்பட்டவர்களை தங்களுடைய வேட்பாளர்களாக நிறுத்தி இவர்கள் நேர்மையானவர்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து அந்த மாற்றத்தை கொண்டு வர விரும்புகின்றார்கள். இப்படித்தானே ஒருவர் தன்னுடைய துறை சார்ந்த நிபுணத்துவம் உள்ளவராக இருக்கலாம், ஆனால் அதற்காக அவர் சமூக அக்கறை உள்ளவராகத்தான் இருப்பார் என்று சொன்னது கட்டாயம் இல்லை. உண்மையான தமிழ் தேசியவாதி யார்? நேர்மையானவர் யார்? போலி தமிழ் தேசியவாதிகள் என்பவர்களை இனம் கண்டு அவர்களை தெரிவு செய்து தமிழ் தேசிய அரசியலை மீள மீள நாங்கள் முன்னோக்கி கொண்டு சென்று உறுதியாக நிச்சயத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு வணக்கம். இது களம், மாற்றத்துக்கான குரல். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் கட்டமைப்பு மாற்றம் ஒன்றுக்காக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்திருக்கின்றார்கள். அந்த கட்டமைப்பு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. அதே நேரம் மாற்றம் ஒன்று தென்னிலங்கையில் சாத்தியமாக இருக்கின்றது. அதே போன்ற ஒரு மாற்றம் தமிழர் தரப்பிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றா? தற்பொழுது பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. அது உண்மையில் அவர்கள் வெற்றியடைவதற்கு வழங்கப்படுகின்ற வாய்ப்பாக பார்க்க முடியுமா அல்லது இவர்கள் வெற்றி அடைவதற்காக அவர்களை பலிக்கீடாக நிறுத்துகின்றார்களா? இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக சட்டத்தரணி வைஷ்ணவி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். கட்டமைப்பு மாற்றம் என்பது சாத்தியமான ஒன்றா? கட்டமைப்பு மாற்றத்துக்காகத்தான் தென்னிலங்கையில் வாக்களிக்கப்பட்டது. இவ்வாறு உங்களுடைய பார்வையில் அது தெரிகின்றது? இந்த முறை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் புதிதான ஒரு கட்சி ஒன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த புதிதாக தெரிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் இவ்வளவு காலமும் இலங்கையை ஆட்சி செய்து கொண்டு வந்த அரசாங்கத்தைச் சேர்ந்த கட்சிகளை விட மாறுபட்ட ஒரு கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அவர்களது கொள்கை என்றது இடதுசாரி கொள்கையை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கின்றார்கள். என்னுடைய பார்வையில் அந்த கட்டமைப்பு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதில் முற்றுமுழுதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறதாக தெரியவில்லை. அது எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், தற்போதைய ஜனாதிபதி சத்தியப்பிரமாணம் எடுத்ததற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 3 வார காலமோ 4 வார காலம் அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால்,
மத ரீதியான எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் இல்லாத வகையில்தான் அவருடைய அரசாங்கம் எடுத்து செல்லப்படும் என்று அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர் குறிப்பிடப்பட்டிருந்தார். ஆனால் இலங்கையின் வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் காலம் காலமாக வந்த அரசாங்கங்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்கள பௌத்த கொள்கையை முன்னிறுத்தி தான் அவர்களுடைய அரசாங்கங்கள் செல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஜனாதிபதி கூட தன்னுடைய பதவி பிரமாணத்திற்கு பிற்பாடோ அல்லது அதை சார்ந்த வேறு செயற்பாடுகளுக்கோ இந்த பௌத்த பிக்குமார்கள் மற்றது மதம் சார்ந்த ஸ்தலங்களுக்கு சென்று தன்னுடைய செயற்பாடுகளை அதை முன்னிறுத்தி தான் எடுத்து சென்றதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு சிறிய விடயம், ஆரம்பத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சிறிய விடயம். என்னுடைய கருத்து இதில் எப்படி இருக்கின்றதுன்னு சொன்னால், பதவிக்கு வந்த ஒரு சிறிய காலத்திலேயே இந்த சிறிய கட்டமைப்பிலேயே தன்னுடைய அந்த கட்சியை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜனதா விமுக்தி பெரமுன என்ற கட்சி ஒரு இடதுசாரி கொள்கையுடையதாக கிட்டத்தட்ட 1970ஆம் ஆண்டுகள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் பயணித்து கொண்டு வருகின்ற 40 வருட வரலாற்றை கொண்ட கட்சியால் இவ்வாறான ஒரு சிறிய கட்டமைப்பிலேயே மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், இனி வர்ற காலத்தில் அவர்களால் எடுத்து செல்லப்படுகின்ற அரசாங்கத்தில் அப்படியான ஒரு கட்டமைப்பு மாற்றம் ஏற்படுமா என்பது கேள்விக்குரியதாகத்தான் இருக்கின்றது. அப்படி ஒரு கட்டமைப்பு மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும். என்னுடைய பார்வையிலே இது எப்படி பார்க்கின்றேன் என்று சொன்னால், அரச இயந்திரம் சராசரியாக இதுவரை காலமும் எவ்வாறு இருந்து வந்ததோ அவ்வாறு தான் இந்த அரச இயந்திரம் செல்ல போகின்றதென்றும், அதில் எந்த விதமான ஒரு கட்டமைப்பிலையும் மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லை என்று சொல்லியும், அந்த அரச இயந்திரத்தை ஓட்டி செல்கின்ற அந்த ஓட்டுநர் தான் மாறி இருக்கிறார். அதை நாங்கள் கட்டமைப்பு மாற்றம் என்று கூற முடியாது. கட்டமைப்பு மாற்றம் என்றது எல்லா அந்த அரச இயந்திரத்தினுடைய செயற்பாடுகளையும் ஏற்படுகிற மாற்றம், ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதனுடைய குணாம்சத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க, அப்படியான ஒரு மாற்றம். ஆனால் பௌத்த மத குருமார் அந்த தேசிய கீதம் பாடப்படுகின்ற பொழுது எழுந்து நின்றார்கள். இதற்கு முதல் அவ்வாறு இருக்கவில்லை. அதனை ஒரு மாற்றமாக தேசிய மக்கள் சக்தி கூறுகின்றதில்ல. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாற்றம் வந்தால் வரவேற்கத்தக்கது. சில வேளைகளில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படலாம், ஆனால் பெரிய அளவில் அந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. வாக்களித்த அந்த மாற்றம் ஏற்படவில்லை, அதற்கான ஒரு நம்பிக்கையும் தெரியவில்லை. இதை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அரச இயந்திரம் என்றது எதிரானதல்ல. அவர்களுக்கு அந்த அரச இயந்திரத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள் என்றதுதான் அவர்களுக்கு அதிருப்தியாக இருந்திருக்கின்றது. ஊழல் அதிகார துஷ்பிரயோகம். அப்ப அவர்கள் என்னத்தை எதிர்பார்த்தார்கள் என்று சொன்னால், ஒரு புது ஆட்சியாளர் வந்தால் தங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், ஊழலுக்கு எதிரான ஒரு விடயம் மேற்கொள்ளப்படும் என்று. இந்த தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஊழல்வாதிகளை முன்னிறுத்தி தான் அவர்களுடைய பிரச்சாரம் இருந்தது. அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த ஊழல் செய்தவர்களை அல்லது இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு சென்றவர்களுக்கு எதிராக அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கின்றார்கள் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு விடயம், ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் ஊழலுக்கு எதிரானவர்களுக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும் என்று சொல்லி அல்ல. தேசிய மக்கள் சக்தி நினைத்திருந்தால் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே வழக்கு தாக்கல் செய்திருக்கலாம், ஊழலுக்கு எதிரானவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கலாம். அப்படியான ஒரு மாற்றத்தை அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் முன்னெடுக்கவில்லை. இனி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கள் எவ்வாறு இந்த ஊழல் செய்தவர்களுக்கு கூடிய அந்த சொத்துக்களை மீள பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லது அவர்களுக்கான தண்டனையை எப்படி கொடுக்க போகின்றார்கள் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் நாங்கள் இது ஒரு கட்டமைப்பு மாற்றமாக நாங்கள் இதை எடுக்கவும் இயலாது, அதற்காக நாங்கள் சந்தோஷப்படவும் இயலாது. பொறுத்திருந்து தான் இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. முழுமையாக இது ஒரு தென்னிலங்கை சார்ந்த விடயம். தமிழ் மக்களுடைய பிரதிபலிப்பு என்பது இருக்கவும் இல்லை வாக்குகளின் பொழுது, ஏனும் அதனை கடந்த ஒரு விடயம். ஆனால் தென்னிலங்கையில் மாற்றம் என்பதற்காக வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலம் அளிக்கப்பட்ட வாக்குகள் தொடர்ச்சியாக தவறான பாதையில் சென்றிருக்கின்றது என்பதை
இந்த வாக்களிப்பு காட்டுகின்றது. ஆனால் தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக ஒரே தரப்பிடக்குத்தான் வாக்குகளை அளிக்கின்றது, ஒரே கொள்கை நிலைப்பாட்டுக்குத்தான் வாக்குகள் அளிக்கப்படுகின்றது. எனினும் தமிழர் தரப்பு நேர்மையுடன் செயற்படுகின்றதா அல்லது பெட்டிகள் கைமாறுகின்றதா அல்லது அவர்கள் தாங்கள் கூறுகின்ற அதே கொள்கை நிலைப்பாட்டுக்கு இதய சுத்தியுடன் வேலை செய்கின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. மக்கள் தங்களுடைய பிரச்சனைக்காக தாங்கள் தான் போராடுகின்றார்கள். இந்த மாற்றம் என்பது தமிழர் தரப்பிடம் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமா? தமிழருடைய அரசியலை நாங்கள் எடுத்து பார்த்தால் எங்களுக்கு தமிழ் தேசியம் என்பதுதான் எங்களுடைய அரசியலின் ஸ்லோகனாக இருக்குது. எங்களுக்கு தேவை தமிழ் தேசியம். இலங்கையில் நாங்கள் இருக்கின்ற அரசியலை எடுத்து நோக்கினோம்னு சொன்னால் தமிழாக்கள் அந்த அரசியலை எப்படி நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் சிங்கள தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசியல். இதை தாண்டி தமிழர்கள் அரசியலை பார்க்கவில்லை. உண்மையான தமிழ் தேசிய உணர்வோடு ஒரு அரசியலை செய்கின்ற எவருமே சிங்கள தேசிய அரசியலோ அல்லது அதை தாண்டின மாற்று சக்திகளோ எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் வருவதை நாங்கள் எந்த காலத்திலையுமே விரும்புகின்றவர்கள் அல்ல. அப்போ எங்களுக்கான மாற்றம் என்றது எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் தொடர்பான விடயத்தில் மாற்றம் என்பது அல்ல. அப்போ நாங்கள் அந்த மாற்றத்தை நாங்கள் அந்த விடயத்தில் கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய அரசியல் தான் என்பதில் நாங்கள் உறுதிப்பாடுடையவர்களாகத்தான் எப்பவுமே இருக்கின்றோம். அப்படித்தான் இருக்கின்றது, விளங்குதா? ஆனால் எங்கு எங்களுக்கு அந்த மாற்றம் தேவை என்று சொன்னால், இப்பொழுது எங்களுடைய இந்த 15 வருட காலம்தான் நாங்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றோம். அது எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்ச முடியும். இந்த தேர்தல் அரசியலுக்குள்ளே நாங்கள் வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட சரியான மாலுமி இல்லாத கப்பல் மாதிரி அல்லது ஒரு கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி தான் எங்களுடைய அரசியல் போய்கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு சமகாலத்தில் இப்போ நடந்த விடயங்கள் எல்லாமே எங்களுக்கு பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரிகிறது, அந்த கடிவாளம் எங்கள்கிட்ட இல்லாதால நாங்கள் இப்படி சிதைஞ்சு போயிருக்கிறோம்னு சொல்லி. அப்போ அந்த மாற்றம் எங்களுக்கு எங்கே வரணும் என்று சொன்னால், தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்களில் எவர் உண்மையான தமிழ் தேசியவாதி, யார் நேர்மையானவர், யார் போலி தமிழ் தேசியவாதிகள் என்பவர்களை இனம் கண்டு அவர்களை தெரிவு செய்து தமிழ் தேசிய அரசியலை மீள மீள நாங்கள் முன்னோக்கி கொண்டு சென்று உறுதியாக நிச்சயத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கான மாற்றம் தான் எங்களுக்கு தேவை. என்னென்னு சொன்னால், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அரசியல் பிரச்சனை. சிங்கள மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை. ஆகையால் எங்களுக்குள்ளே வர வேண்டிய மாற்றம் என்னன்றதென்றால், சரியான தமிழ் தேசியவாதிகளை நாங்கள் இனம் கண்டு அந்த தமிழ் தேசியவாதிகளை நாங்கள் தெரிவு செய்து அதுக்குனூடாகத்தான் நாங்கள் இந்த மாற்றத்தை கண்டுபிடிக்கலாமே ஒழிய, தென்னிலங்கையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற மாற்றத்துக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை. தமிழ் மக்களுக்கு ஒரு கொள்கை ரீதியிலான மாற்றம் அவசியம் இல்லை. ஆனால் நபர்கள் சார்ந்த மாற்றம் தேவை. அதாவது நாங்கள் எங்களுடைய பிரதிநிதியாக யார் என்பது அவர் நம்பிக்கைக்குரியவரா, எங்களுக்கு கூறியதை நேர்மையாக செயற்படக்கூடியவரா. இப்ப ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வாக்களிக்கிறதுல எங்களுக்கு பெரிய மாற்றம் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. என்ன சொன்னால், அங்கே நாங்கள் தெரிவு செய்யப்பட போகிறது ஒரு சிங்கள ஜனாதிபதியை தான் தெரிவு செய்ய போகிறோம். ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தெரிவு செய்யப்பட போகிறது எங்களுடைய இனம் சார்ந்த பிரதிநிதியை. இப்போ எங்களுடைய இனம் சார்ந்த பிரதிநிதியை நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது அவர்தான் சரியான தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்ல போகிறவர்ன்றதை இனம் கண்டு நாங்கள் அவரை தெரிவு செய்தால்தான் நீங்கள் சொன்ன இந்த நேர்மை இனம் வேறு ஏதாவது மாற்றங்கள் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் மீது இன்று அவர்கள் நிதி பெறுகின்றார்கள், பார்ப்பமிட்டுக்கு சிபாரிசு செய்கிறார்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் வெளிப்படையாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பலருக்கு ஆதாரம் பெறாமல் இருக்கலாம், சிலர் அதனை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆக இவ்வாறான விடயங்கள் எல்லாம் ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒத்துப்போகும். இப்போ நாங்கள் ஏற்கனவே கதைச்ச விடயத்தோடு இதை தொடர்படுத்தி நாங்கள் கதைச்சு கொண்டு போவோம். எங்களுக்கு தேவை அரசியல் தீர்வு. அதற்கு எங்களுக்கு தேவை சரியான தமிழ் தேசியவாதி யார் என்பவர் தான் எங்களுக்கு தேவை. அப்போ இப்போ நாங்கள் இந்த பார் பர்மிட் சம்பந்தமாக வந்த விடயம், நிதி பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற விடயத்தை கூட நாங்கள் ஒரு ஆரோக்கியமாக பார்ப்போம். எப்படி போலி தமிழ் தேசியவாதிகளை நாங்கள் இனம் கண்டு கொண்டோம். இனம் கண்டு கொண்டதால் நாங்கள் அவர்களை என்ன செய்ய வேணும்? நிராகரிக்க வேணும்.
அது நாங்கள் அவர்கள் அப்படி நடந்து விட்டார்கள் என்றது வெளிப்படையாக தெரிந்து விட்டது. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் தெரிவு செய்ய போகின்றோமா, எங்களுடைய பிரதிநிதியாக அவர்களை அனுப்ப போகிறோமா, இவர்கள் தமிழ் தேசிய அரசியல் பரப்புக்கு பொருத்தமானவர்களா என்பது தொடர்பான எங்களுக்கு தெளிவான ஒரு விடை கிடைத்து விட்டது. ஆகையால் நாங்கள் அந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கிற உதிரிகள் அனைத்தும் நிராகரிக்கப்படுகிறதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். அவர்களை பற்றின விமர்சனங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். அது ஒவ்வொரு விதமாக விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய இப்போ தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு காலம் காட்டி தந்திருக்குது. சரியான ஒரு தமிழ் தேசியவாதியை நீங்கள் இனம் கண்டு தெரிவு செய்யுங்கள். இவர்கள் எல்லாமே போலி தமிழ் தேசியவாதிகள், ஆகியால நீங்கள் இவர்களை நிராகரியுங்கள் என்றது எங்களுக்கு தெளிவாக காட்டி தந்திருக்கின்றது. நீங்கள் இவ்வாறு கூறுகின்றீர்கள். இந்த சமூக கட்டமைப்பு என்பது இந்த சமூகத்தின் மீது தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்ற மதகுருமார்களாக இருக்கலாம், கல்விமான்களாக இருக்கலாம், அல்லது ஊடகவியலாளர்களாக இருக்கலாம். இவர்கள் இந்த தரப்பினர் இதுவரைக்கும் மதுபான சாலையை பெற்றுக்கொண்டது தவறு, இவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை வெளிப்படையாக கூறியிருக்கின்றார்கள் என்றால், அந்த சமூக கட்டமைப்பு என்பது அந்த இடத்தில் அமைதி காக்கின்றது. இது எந்தளவு தூரம் தமிழ் சமூகத்திற்கு நல்லது கெட்டது? இது நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எங்களோட தமிழ் சமூகத்துக்கு 6 மணிகட்டுன்ற ஒரு பிரச்சனை நெடுகளுமே இருக்குது. ஒரு விடயம் தொடர்பாக கதைக்க வழி கிடைக்கல, 6 அதை முன்னுக்கு எடுத்து செல்றேன்னு சொல்லிங்க. அப்படி ஒரு எடுத்து கொண்டு ஒரு ஆள் செல்லேக்குள்ள கூட அவருக்கு மேலே பலவிதமான விமர்சனங்கள் வரும், ஆதரவு கொடுக்காத தன்மையெல்லாம் இருக்கும். ஆகையால் எப்பவுமே நாங்கள் தேர்தல் அரசியலுக்கோ அல்லது அரசியல் தொடர்பான விடயம் கதைப்பதற்கோ நாங்கள் கொஞ்சம் தமிழாக்கள் புதிதானவர்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய வரலாறு அப்படி இருக்குது. அப்போ நாங்கள் அந்த தேர்தல் அரசியல் கதைக்கிறதுக்கு வந்ததுக்கு பிறகு எங்கள்கிட்ட ஒரு கட்டமைப்பு ஒன்று இருந்தது, உங்களுக்கு தெரியும். அது ஒரு ஒற்றுமையான கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டு அந்த கட்டமைப்பு கொண்டு செல்லப்பட்டு கொண்டு இருந்ததால் அந்த கட்டமைப்பு சார்ந்த விடயங்கள் அந்த நேரத்தில் வெற்றிகரமாக எடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது. ஆனால் திடீரென்று அந்த கட்டமைப்பே இப்போ ஒரு 15 வருடங்களுக்கு முதல் அதே இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது. அதாவது நான் தேர்தல் அரசியல் சம்பந்தமான கட்டமைப்பை தான் நான் குறிப்பிடுகிறேன், ரைட்? அப்போ உடனடியாக அந்த கட்டமைப்பே உடைந்து போகிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், யார் அதை பெரியாளா கொண்டு நடத்துறதுன்னு சொல்லி, யார் வழி நடத்துவதுன்னு சொல்லி எங்கே நாங்கள் தவறு விடுகிறோம் என்று சொன்னால், அரசியல் என்று சொல்கிறத நாங்கள் ஒரு நாளும் தவிர்க்கப்பட முடியாது. எனக்கு 18 வயசு வந்துட்டுன்றதுக்காண்டி நான் வாக்கு செலுத்துறதுக்குரிய தகுதியுடையவர் என்றதுக்காண்டி நான் அரசியல் பேச முடியாது. அதை ஒரு தகுதியாக பார்க்க முடியாது. என்னால் போய் வாக்களிக்க முடியும் என்று சொன்னால் நான் ஒரு அரசியல் கதைப்பதற்குரிய தகுதியானவராக இருக்கிறதுக்கு முடியாது. இந்த அரசியலை நாங்கள் எங்கே உட்புகுத்த வேணும்னு சொன்னால் பாடசாலை மட்டங்களில் உட்புகுத்தணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது கல்வியாளர்களாக இருக்கலாம், மதகுருமார்களாக இருக்கலாம், சமூக செயற்பாளர்களாக இருக்கலாம், ஏன் அவர்கள் இதை பற்றி கதைக்கிறார்கள் என்று சொல்லி இப்படி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இந்த வருகுது என்று சொன்னால், நாங்கள் எங்கே அந்த தவறை விடுகிறோம்ன்றதை நாங்கள் முதல் பார்க்கணும். அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் தமிழ் அரசியல் இருக்கின்றது, இப்படித்தான் இருக்கின்றது என்றது தொடர்பான விழிப்புணர்வை நாங்கள் பாடசாலை மட்டங்களில் எங்களுடைய கல்வி முறைக்குள்ளால் உட்புகுத்த வேணும். உட்புகுத்தி உள்ளூராட்சி சபைக்குரிய தேர்தல் என்று சொன்னால் இப்படித்தான், உள்ளூராட்சி சபையில் இன்னென்ன உரிமைகள் இருக்குது, இப்படித்தான் அந்த உள்ளூராட்சி சபைகளை நாங்கள் கட்டுக்கோப்பாக கொண்டு செல்லலாம், மாகாண சபைக்குரிய தேர்தலில் இப்படித்தான் உரிமைகள் இருக்குது, மாகாண சபை இப்படித்தான் செயற்பட வேணும் என்ற தொடர்பான ஒரு அதிகார மட்டங்கள் இப்படித்தான், பாராளுமன்ற மண்டா இப்படித்தான், ஜனாதிபதி தான் இப்படித்தான் என்று சொல்லி நாங்கள் பாடசாலை மட்டங்களில் இந்த ஒரு விழிப்புணர்வையும் ஒரு அறிவையும் நாங்கள் உட்புகுத்தி கொண்டு வந்தோம் என்று சொன்னால், அந்த எங்கே அவர்கள் தவறு விடுகிறார்களோ அந்த இடத்துல தட்டி கேட்கறதுக்குரிய அந்த ஆளுமை இயல்பாகவே வரும். அது இல்லாத தன்மைதான் தற்பொழுது அந்த நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு அச்சப்படுகிற தன்மை ஒன்று இருக்கின்றது. இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கின்றது, எத்தனை பேர் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக அதை தகவலை பெற்றதுக்கு பிறகு அடுத்ததாக என்ன செய்யலாம் என்ற, எப்படி அதுக்கு வழக்கு தாக்கல் செய்யலாம், எவ்வாறு அவர்களை கேள்விக்குட்படுத்தலாம்
என்ற தொடர்பான விழிப்புணர்வு இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு சட்டத்திற நீட்டு தான் பெற வேணும், அதுக்கெல்லாம் அது தொடர்பான ஒரு ஆள்கிட்ட தான் போகணும் என்று சொல்லி நாங்கள் அந்த சிஸ்டத்தை எப்பவுமே ஒரு ஆக்டிவ் இல்லாமல் நாங்கள் வச்சிருக்கலாது. அப்போ அந்த நாங்கள் அதுக்குரிய விடயங்களை எங்களுடைய சிறு வயதில் இருந்தே நாங்கள் கொடுத்து கொண்டு வரைக்குள்ள தான் நீங்கள் கேட்டதுக்கான பதில் அங்கே கிடைக்கும் என்று சொன்னால் ஈஸியாக போய் கேட்கலாம். நீங்கள் கூறுகின்றது இந்த சமூகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது. நான் சொல்வது சமூகம் மதிக்கின்ற தலைவர்களை இந்த விடயத்தில் அமைதி காக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒட்டுமொத்த சமூகமே ஒரு ஆரோக்கியமான விதத்தில் பயணிப்பதற்கு தயாரற்ற நிலைமையில் தான் எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கின்றது. நாங்கள் கேட்டுட்டால் அது தனித்து விடப்படுவோமோ, அல்லது சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் வெளிவந்து சில பேரை குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய அது எல்லாம் சுய அவங்களுக்கான அந்த சுய நலம் மிக்க ஒரு விடயத்தில் வந்து கேள்வி கேட்க வலிக்கிறார்கள். சில பொதுவான விடயங்களை அமைதியாகத்தான் இருக்கின்றார்கள். இப்போ இங்கே இருக்கிற சமூக சீர்கேடுகள் பற்றி கூட அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, சமூகம் சார்ந்த அல்லது நீங்கள் சொல்கிற மத தலைவர்கள் கூட அது தொடர்பான எந்த ஒரு முன்னேற்பாடுகளையும் எடுத்ததாக எங்களுக்கு பின்னணி தொடர்பில் பின்னணி யார் என்று தெரிந்ததன் பின்னர் தான் அது தொடர்பில் அவர்கள் கருத்தை வெளியிட தயாராக இருப்பார்கள். இதனை கடந்து தற்பொழுது வேட்பாளர் பட்டியல்கள் எல்லா கட்சிகளும் முன்வைக்கின்றார்கள். சிலர் வேட்புமனு தாக்கல்களும் செய்திருக்கின்றார். தற்பொழுது வேட்பு மனுக்களில் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. உண்மையில் எவ்வாறு இடம் கொடுக்கப்படுகின்றது? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் வெல்வதற்காக தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு இடம் கொடுக்கின்றாரா, அல்லது உண்மையாக ஒரு ஆளுமை மிக்க பெண்கள் இளைஞர்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்படுகின்றதா? நாங்கள் ஏற்கனவே சொன்னமா இந்த அரசியல் என்ற ஒரு இதுக்குள்ள நாங்கள் வந்து 15 வருடம். இந்த 15 வருடத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இளைஞர்கள் என்று சொல்லி பாராளுமன்றம் போனவர்கள் அல்லது பெண்கள் என்று சொல்லி பாராளுமன்றம் போனவர்கள் மிக சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்கிறோம். அதற்குரிய காரணத்தை நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக கதைக்கணும். இந்த இனி வரப்போகிற காலங்களில் எங்களோட சமூகமும் அந்த மாற்றம், அது இல்லை மாற்றம் எங்களோட கொள்கை ரீதியான மாற்றம், ஆனால் அதை ஒரு மாற்றமாக பார்க்கிற ஒரு மனோபாவம் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அது உருவாகின்றது. அப்போ அதுக்கான ஒரு பதில் நாங்கள் கட்டாயம் கதைக்கத்தான் வேணும். எங்களோட அரசியல் தலைவர்களை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள்ட்ட விட்டு கொடுக்கின்ற மனப்பாங்க இல்லை. நான் 2 தடவைகள் அல்லது 3 தடவைகள் நான் பாராளுமன்றம் நான் போய்விட்டேன். நான் என்னுடைய 2ஆம் நிலை தலைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை எடுக்க வேணும். அந்த 2ஆம் நிலை தலைவர்களை எவ்வாறு நான் உருவாக்க வேணும் என்றதற்கான ஒரு ஏற்பாடுகளை அவர்கள் செய்வதில்லை. காலமாக இதுதான் நடந்து கொண்டு வருகின்றது. இன்றைக்கு வரைக்கும், இன்றைய தினம் வரைக்கும் அதுதான் நடந்து கொண்டு வருகின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கை சமூகம் ஒரு மாற்றம் என்று சொல்லி உருவாக்கினதுக்கு பிறகுதான் எங்களோட வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் அப்படி ஒரு மாற்றத்தை தாங்கள் அந்த வேட்பாளர் பட்டியலில் செய்யாமல் விட்டால் தாங்கள் இந்த அரசியலில் இருந்தே முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டு விடுவோம், இல்லாமல் செய்து விடுவோம் என்றதற்காகத்தான் இப்பொழுது அந்த இளைஞர்களையோ பெண்களையோ அந்த வேட்பாளர் பட்டியலுக்குள்ளே கொண்டு வந்திருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சில பேரை வெட்டி விடுவதற்கும் இதனை பயன்படுத்துவதாகத்தான் இருக்கின்றது. இதுதான் முக்கியமான குறைபாடு. நான் சொன்ன மாதிரி 2ஆம் நிலை தலைவர்களை உருவாக்காமல் விட்டுவிட்டார்கள். ரைட், அது எங்களுடைய அரசியல் பரப்பில் கூட ஒரு மிகவும் பலவீனமான ஒரு நிலை தான் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு போன உடனே பாராளுமன்றத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்களையோ பாராளுமன்றத்தில் ஒரு உரை நிகழ்த்துவதையோ அல்லது அதற்கேற்ற மாதிரி நடந்து கொள்வதோ புதிதாக செல்வர்கள் மிகவும் கடினம். அவர்களை அதற்கேற்ற மாதிரி தயார்படுத்தி கொண்டு இருந்தால்தான் அவர்கள் அந்த தலைவர்களாக உருவாகக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி எங்களுடைய இளைஞர்கள் பெண்களை பற்றி முக்கியமாக கதைக்க வேண்டும். தமிழ் இளைஞர்கள் தமிழ் பெண்கள் மிகவும் உறுதியானவர்கள், மிகவும் வலிமையானவர்கள். அது வரலாறே சொல்லி காட்டுது. பெண்கள் மிக மிக வலிமையானவர்கள். எங்களுடைய தமிழ் பெண்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் உறுதியானவர்கள் என்றதை எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த 30 வருட கால எங்களுடைய வரலாற்றில் நாங்கள்
இங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றோம். இந்த 30 வருட கால வரலாறு முடிந்ததுக்கு பிறகும் பெண்கள் மிகவும் வலிமையானவர்கள் என்று இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் தங்களை ஆணித்தரமாக நிலைநிறுத்தித்தான் இருக்கின்றார்கள். எந்த ஒரு சமூகத்திலையும் இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு தங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவனை இழந்ததுக்கு பிறகு உலக வரலாற்றில் எங்காவது காணாமல் போனவர்களுக்காக இத்தனை வருட காலமாக போராட்டம், ஒரு நாள் கூட அந்த போராட்டத்தை விட்டுவிடாமல் செய்கின்ற ஒரு பெண்கள் சமூகத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எங்கேயுமே நாங்கள் பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான எங்கட பெண்களை தமிழ் தேசிய நீரோட்டத்தில் கொண்டு வரப்பட முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி கதைச்சு கொண்டிருக்கின்ற இந்த அரசியல்வாதிகள் தான் காரணம். ஆனால் அந்த தவறு முன்பு நடந்ததல்ல, அந்த தவறு இப்பொழுது இடம்பெறுகின்றது. இந்த விடயத்தில் தமிழ் தேசியத்தினை அனைவரும் பேசிக்கொண்டாலும் தமிழ் தேசியத்தின் பெயரால் பாதிக்கப்பட்ட தரப்பாக இருக்கின்றவர்களுக்கும் தமிழ் தேசியத்தை பேசுகின்ற அரசியல்வாதிகளுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை இல்லை. பாதிக்கப்பட்ட தரப்பு கூறுகின்ற நீதி செயற்பாடு என்பது இன்னொன்றாக இருக்கின்றது. அவர்களை வைத்து அரசியல் செய்கின்ற அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு என்பது இன்னும் ஒன்றாக இருக்கின்றது. காணாமலாக்கப்பட்ட விடயத்தில் கூட அவர்களுடைய நிலைப்பாடு என்பது ஒரு சர்வதேச விசாரணை அல்லது OMB அலுவலகத்தை ஏற்றுக்கொள்ளாமை. ஆனால் மக்கள் பிரதிகளாக இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய நிலைமை என்பது OMB அலுவலகத்தை ஏற்றுக்கொண்டார்கள், உள்நாட்டு பொறிமுறையை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? இது ஒரு வித்தியாசமான போக்கு அல்லவா? இது ரெண்டு விதமான பார்வை இதில் இருக்கின்றது. இல்லை, இவர்கள் ஒரு நிபுணத்துவவாதிகளாக வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் இவர்கள் செயற்பட வேண்டும். ஆனால் ஆகவே இவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மக்கள் பிரதிநிதிகள் கொண்டிருக்க முடியுமா? இல்லையே. இப்படித்தான் இந்த அரசியல் விலகலாம் போய்கொண்டிருந்திருக்கிறது. மக்களுக்கு அரசியல்வாதிகள் தாங்கள் இந்த அரச இயந்திரத்தோட எண்ணத்தை நாங்கள் போய் கதைக்கின்றோம், அல்லது சர்வதேச ரீதியில் நாங்கள் எண்ணத்தை போய் கதைக்கின்றோம், சர்வதேச ரீதியில் நாங்கள் எண்ணத்துக்கு இணங்கிக் கொள்கிறோம், அல்லது இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் என்ன மாதிரியான ஒரு நல்லுறவை பேணி அவர்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம் அல்லது எதிர்ப்பு தெரிவிக்க போகின்றோம் என்ற தொடர்பான எந்த ஒரு விடயமும் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கிறவர்கள் மக்களோடு எப்பவுமே அவர்கள் அதை வெளிப்படையாக கூறினதில்லை தானே. மக்களுக்கு அல்ல, கட்சிக்கே கூறினதில்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மக்களுடைய அந்த அபிலாஷைகளை பிரதிபலிக்கின்ற தன்மை அவர்களிடம் வெளிப்படும்? அது இருக்க முடியாது. அப்படி இல்லை என்று சொன்னால் கூட நீங்கள் சொன்னமா இந்த காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சனைகளில் அவர்கள் மக்களுக்கு அதை விளங்கப்படுத்தி இருக்கணும். எங்களுடைய போராட்டம் முடிந்து விட்டது, இந்த போராட்டத்துக்கு பிறகு இப்படித்தான் எங்களுடைய அரசியல் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு பல உலக நாடுகளுடைய அரசியல் கூட உதாரணமாக இருக்கின்றது. சில நாடுகளில் இப்படித்தான் முடிந்ததுக்கு பிறகு எவ்வாறு அந்த பொறிமுறை இருந்ததென்றதுக்கான உதாரணங்கள் இருக்கின்றது. அதை எடுத்து சொல்லி தேர்தல் காலங்களில் தான் பிரச்சாரம் செய்யணும் இல்லையே. தேர்தல் 5 வருடத்துக்கு ஒருக்கா வருகிறது என்று சொன்னால் அந்த இடைப்பட்ட அந்த 5 வருடத்திலேயுமே இவர்கள் எங்கே போகின்றார்கள்? ஏன் மக்களோட ஒரு சந்திப்பு நடத்தி மக்களுக்கு அது தொடர்பாக சொல்ல முடியாது? அந்த அளவு தூரம் அரசியல்வாதிகள் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்க முடியுமா? மக்கள் சந்திப்புகளில் அரசியல்வாதிகள் ஈடுபடுவது இல்லையா அல்லது குறைவா? தொடர்ச்சியாக மக்கள் பிரதிநிதிகள் சந்திப்புகளை நடத்தி கொண்டுதான் மக்கள் பிரதிநிதிகள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த இடத்துல மக்கள் தான் போவார்கள் முதல்ல அந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு. இந்த மக்கள் போனதுக்கு பிறகு அந்த இடத்துல இந்த மக்கள் பிரதிநிதிகள் வருவார்கள். ஆனால் அதுக்கு பிறகு அது தொடர்பாக என்ன ஆரோக்கியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று போயிடுவார்கள். அப்ப அந்த பிரச்சனை முடியாம அந்த இடத்திலேயே தான் நிற்கும். அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த காலகட்டத்தில். ஆகவே இந்த அரசியல்வாதிகளுக்கு மாற்றாக தேசிய அரசியலில் இருப்பவர்கள் வருவது மாற்றம் கிடையாது. எங்களுக்குள்ளேயே நேர்மையானவர்கள் மாற்றம் காணப்பட வேண்டும். ஆகவே தற்பொழுது இந்த பெண்கள் இளைஞர்கள் என்பதற்கு தென்னிலங்கை மாற்றத்துடன் ஒப்பிட்டு தான் இங்கு வழிவிடப்படுகின்றது. அந்த வழிவிடப்படுபவர்கள்
உண்மையான ஆளுமைகளா? அந்த ஆளுமை சார்ந்து உங்களுடைய பார்வையில் இந்த முறை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றதா? இளைஞர் பெண்களிலிருந்து மிகப்பெரிய ஆளுமைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்களா? நான் வேட்பாளர் பட்டியலில் ஒவ்வொரு கட்சி சார்ந்தும் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற வேட்பாளர்களை பற்றி கருத்து கூற விரும்பவில்லை. பொதுவாக எடுத்து பார்த்தால் ஏற்கனவே அரசியலில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் உடனடியாக அரசியல்லேருந்து வெளியில் போகணுமென்றதும் நாங்கள் கூற முடியாது. என்னென்னு சொன்னால் புதிதாக வருபவர்களுக்கு அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய அந்த வழிநடத்தி செல்ற அனுபவ பகிர்வு தேவை என்றதில் உடன்பாடு இருக்கு. ஆனால் அந்த தெரிவு செய்யப்படுகிற வேட்பாளர்கள் என்றவர்கள் முக்கியமாக சமூக அக்கறையுடையவர்களாக இருக்கணும். நாங்கள் அரசியல் நீரோட்டத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு சமூகம் சார்ந்த விடயங்கள், அரசியல் சார்ந்த விடயங்களில் செயற்பாடு முன்னெடுத்து சென்றவர்களாக கண்டிப்பாக இருக்கணும். அதை விட அந்த சமூக வாஞ்சை என்றது கண்டிப்பாக இருக்கணும். அதாவது என்னுடைய மக்களுக்கான, என்னுடைய பிரதேசத்துக்கான ஒரு அரசியல் உரிமைக்காக, சமூக மாற்றத்திற்காகத்தான் நான் இந்த தேசத்தின் மீதான காதல் பெறுகிறேன் என்ற அந்த உள்ள அந்த உணர்வு இருக்கணும். அப்படியான ஒரு வேட்பாளர்களை முன்னிறுத்தி இருப்பார்களாக இருந்தால் அது வரவேற்கத்தக்க விடயம். இந்த அரசியலுக்குள்ள வர வேணும் என்று சொன்னால் ஆளுமை என்று சொல்றது கல்வியால் தான் அந்த ஆளுமை வர வேணும் என்று இல்லை. அவர்களுக்கு அனுபவத்தால் கூட அந்த ஆளுமை வரலாம், அவர்களுடைய செயற்பாடுகளால் கூட அந்த ஆளுமை அவர்களுக்கு வரலாம். இப்போ கட்டாயம் இன்ன தொழிலில் இருக்கிறவர் தான் வரணுமென்றதெல்லாம் அல்ல. இப்போ அதை தேர்ந்தெடுக்கல திரும்ப திரும்ப நான் சொல்றது தமிழ் தேசிய கொள்கைக்கு மாற்றமில்லாதவர்களாக இருக்க வேண்டும். அந்த தமிழ் தேசிய கொள்கையே செயற்பாடுகளாக இருக்கணும். தொடர்ச்சியாக இறுதி வரைக்கும் அந்த தமிழ் தேசிய கொள்கையோட உறுதியோட பயணிக்கிறவராக இருக்க வேண்டும். சமூக அக்கறை, சமூக வாஞ்சை எல்லாத்தையும் கொண்ட ஒருவரை முன்னிறுத்தி வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படித்தான் பட்டிருக்கும் வேண்டும் நம்புகிறோம். ரைட். மக்கள் வாக்களிக்கும் பொழுது அப்படியான வேட்பாளர்களை தெரிவு செய்து வாக்களிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் நாங்கள் வாக்காளர்கள் இருக்கிறோம்ன்றது எங்களுக்கு இப்போ கொஞ்சம் விளங்குது. அப்போ அதை நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள, கட்டாயத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். ஏனது நான் சொல்றேன்னு சொன்னா, தேசிய கட்சிகள் வரவழைக்கிட்டது, பல தேசிய கட்சிகள் அடிபட்டு போய்விட்டது. தேசிய கட்சிகளுடைய மிகப்பெரிய பிரச்சாரம் என்பது இந்த மாற்றம். இந்த மாற்றமாக அவர்கள் குறிப்பிடுவது பெண்கள், ஆண்கள், அதே போன்று இளைஞர் ஜோதிகள், அதே போன்று ஆளுமை மிக்கவர்கள், ஒரு வைத்தியராகவோ ஒரு சட்டத்தரணியாகவோ அல்லது ஏதாவது ஒரு இன்ஜினியராகவோ இப்படிப்பட்டவர்களை தங்களுடைய வேட்பாளர்களாக நிறுத்தி இவர்கள் நேர்மையானவர்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து அந்த மாற்றத்தை கொண்டு வர விரும்புகின்றார்கள். இப்படித்தானே ஒருவர் தன்னுடைய துறை சார்ந்த நிபுணத்துவம் உள்ளவராக இருக்கலாம், ஆனால் அதற்காக அவர் சமூக அக்கறை உள்ளவராகத்தான் இருப்பார் என்று சொன்னது கட்டாயம் இல்லை. என்னென்று சொன்னால் நாங்கள் சில விடயங்கள் அவர்களுடைய துறை சார்ந்து நாங்கள் கதைக்கிறதுக்கு கூடாது, அது தேவையும் இல்லை இந்த சந்தர்ப்பத்தில். ஆனால் துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்றவர்கள் எல்லாமே சமூக அக்கறையோடு தான் செயற்படுகிறார்கள் என்று சொல்லி இல்லை. அப்போ அவர்களை கொண்டு வந்து முன்னிறுத்தித்தான் நாங்கள் ஆளுமையானவர்கள் என்றோ அவர்கள் மூலம்தான் அந்த மாற்றத்தை செய்ய முடியுமோ என்று சொல்லி நாங்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சாரம் செய்கிறதோ அதைத்தான் விழிப்புணர்வாக கொண்டு போகிறதுன்றதோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. அவர்கள் அந்த துறை சார்ந்த ஆளுமைகள், ஆனால் அவர்களிடம் ஒரு சமூகம் சார்ந்த அக்கறையோ சமூக நீதி என்பது இருக்க முடியாது. இப்போ எடுத்து பார்த்தா தொழில்முறையில் அவர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த தொழில்முறை அவர்கள் சமூக அக்கறைக்காண்டி தான் எல்லா நேரமும் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் கூற முடியாது. இந்த முறை தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து நிற்கின்றார்கள். இதற்கு முன்னர் ஒரு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்ற பொழுது ஒற்றுமையாக பொது வேட்பாளர் என்ற தரப்பு நிறுத்தப்பட்டது. அதே தரப்பு தற்பொழுது அமைதி காக்கின்றது. தமிழ் தேசியம் சார்ந்து அதில் ஒற்றுமையாக இருந்தவர்கள் தற்பொழுது பிரிந்து நின்று தேர்தலை சந்திக்கின்றார்கள். அந்த பொது வேட்பாளர் தரப்பை அல்ல அதனை நிறுத்திய தரப்புடன் இந்த விடயத்தை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்?
இது பற்றி நான் கருத்து கூற வேண்டுமென்னு சொன்னால் அந்த பொது வேட்பாளர் கொண்டு வந்த அந்த சந்தர்ப்பத்தில் அது ஒரு ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி தேர்தலில் எங்களோட ஒற்றுமையை நாங்கள் காட்டுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்த நாங்கள் என்றவ சொல்கிறத நான் தற்பொழுது அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்க விரும்பலேன்னு சொன்னால் குறித்த பொது வேட்பாளர் கணிசமான ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறார். சிங்கள வேட்பாளர்களை விட குறைந்த வாக்கு தான் பெற்றிருக்கின்றார். சரியா, நான் அதை தற்பொழுது விமர்சனத்துக்கு உள்ளாக்க உட்படுத்த நான் விரும்பவில்லை. தனிப்பட்ட ரீதியாக தொடர்பான எனக்கு கருத்துக்கள் இருக்கு. ஆனால் நான் ஒட்டுமொத்தமாக 2,26,000 ஓட்டை ஒரு ஆள் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் நான் அந்த எங்களுடைய மக்களிட அந்த உணர்வுகளை விமர்சனத்துக்குள்ளாக நான் விரும்பவில்லை. என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதிலும் பார்க்க பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய ஒற்றுமை அவசியமானது. அதுதான் எங்களோட வரலாறு. நாங்கள் 22 சீட் எடுத்துட்டு போன வரலாறு இருக்கு. அந்த வரலாறு தான் அப்படி நீங்கள் மாற்றம் பண்ணு கேட்டீங்க தானே, கொள்கை ரீதியான மாற்றம் அல்ல. இந்த மாற்றம் இப்படி ஒரு மாற்றம் நடந்திருந்தால் மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர்களுக்காக எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு முடிவு எடுக்கின்றார்கள். அது இடம்பெற்ற ஒரு 14 நாட்களுக்குள் மீண்டும் ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது அங்கு இந்த ஒற்றுமை சிதறடிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்தும் பொழுது எங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் அந்த வேட்பாளர் ஜனாதிபதியா வரப்போறதில்லை என்று தெரியும் தானே. ஆனால் குறைந்தபட்சம் அங்கு நாங்கள் ஒரு 2,26,000 ஓட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒரு தரப்பாக பெற்றோம். ஆனால் அதே தரப்பு தற்பொழுது பிரிந்து நிற்கின்றது என்றால் அந்த ஒற்றுமை என்பது யாருக்கு காட்டப்படுகின்றது? அந்த ஒற்றுமை என்பது அவர்கள் ஸ்ரீதரன் சங்குக்காக பிரச்சாரம் செய்தார். அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு அதாவது அரியநேந்திரனுக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டது. விக்னேஸ்வரன் தரப்பு மேற்கொண்டது. தற்பொழுது இந்த 3 தரப்பும் 3 பிரிவுகளாக நிற்கின்றது. எங்கு ஒற்றுமை இருக்கின்றது? இங்கு ஒற்றுமை இல்லை. ஆகவே ஒரு 15 நாள் இடைவெளிக்குள் ஒரு ராஜதந்திரி வெளிநாட்டிலிருந்து வந்து சென்றால் அவர் வழங்கிக் கொள்வது என்ன? முதலில் அப்போ ஒன்று ஆகிறீங்க, உப்பை ஒன்று ஆகிறீங்க, இந்த புரிதல் நான் இருக்கும். ஆகவே நாங்கள் ஒற்றுமை தேசத்தின் திரட்சி என்பதெல்லாம் ஒரு வியாபார யுக்தியாக பயன்படுத்துகின்றோம். இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். உண்மையான தமிழ் தேசியவாதி யார் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்த சந்தர்ப்பத்தில் பல விடயங்களில் எங்களால் அடையாளம் காண முடிஞ்சிருக்குது. அது இப்போ எல்லா வாக்காளர்கள் கையிலேயும் தான் அது இருக்குது. சரியான தமிழ் தேசியவாதியை தெரிவு செய்து வாக்களிக்கிறதுல ஏன் இது இந்த இடத்துல குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ் தேசியம்தான் எங்களுடைய உணர்வு, தமிழ் தேசியம்தான் எங்களுடைய கொள்கை என்றால் எங்களுக்குள்ள விட்டு கொடுப்புகள் கட்டாயம் இருக்கும். எங்களோட ஒற்றுமையை நாங்கள் பல இடத்துல விட்டு கொடுத்து அதை நாங்கள் காட்ட வேணும். அப்படி காட்டப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அது இன்னும் உருவாக்கப்பட வேணும். ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் தமிழரசு கட்சியாக இருக்கலாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், ஏனைய ஜனநாயக எல்லாருமே ஏன் சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்க முடியாது? மிக அதிகளவான வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். எல்லோரும் ஒன்றிணைந்தால் 9 வேட்பாளர்களை தான். அதைத்தான் நான் சொல்கிறேன். தமிழ் தேசியம் தான் எங்களுடைய மூச்சு, தமிழ் தேசியம் தான் எங்களுடைய கொள்கை. அந்த தமிழ் தேசியத்தினுடைய பாதையில் தான் நாங்கள் இறுதி வரைக்கும் பயணிக்க போகின்றோம் என்றால் எங்களுக்கு அதில் ஒரு விட்டு கொடுப்பு நாங்கள் கொடுக்கலாம் தானே. நாங்கள் 2 வருடங்கள் 2 தடவைகள் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள், 3 தடவைகள் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள், 6 தடவைகள் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் விட்டு கொடுக்கலாம் தானே. ஏன் எங்களால் அது முடியாமல் இருக்கின்றது? எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அந்த பாராளுமன்றத்தில் போயிருக்க வேணும் என்ற அந்த விருப்பம் இருக்கின்றது. அதனால தான் அந்த விட்டு கொடுப்பு கொடுக்க முடியாமல் இருக்கு. ஆனால் நாங்கள் வெளியில் வந்து என்ன கதைக்கிறோம்? தமிழ் தேசியம் திரும்ப இந்த இடத்துல நாங்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள், தமிழ் தேசியத்தோட பயணித்தவர்கள் அத்தனை பேரும் உறுதியோடு தான் இருக்கிறார்கள். தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் தான் அது ஒரு மார்க்கெட்டிங் டூலாக பயன்படுத்தப்படுது, பிழையாக இருக்கிறார்கள். அப்போ அந்த போலி அரசியல்வாதிகளை நீக்கி நிராகரித்து நாங்கள் சரியான அரசியல்வாதிகளைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழ் மக்களோ அல்லது தமிழ் தேசியமோ தோற்று போகவும் இல்லை, அது பலவீனப்பட்டு போகவும் இல்லை. அது உறுதியாகத்தான் இருக்கிறது. மக்களிடத்தில் இருக்கின்றது. மக்கள் பிரதிநிதிகள் அதனை தொடர்ச்சியாக கொண்டு செல்லாமல் இருக்கிறது தான் இங்கே இருக்கிற அதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் வடகிழக்கில் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு இருக்கின்ற வாக்குகளை போன்று தென்னிலங்கை சார்ந்த கட்சிகள், தென்னிலங்கை சார்ந்த கட்சிகளுடன் இணைந்து செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள்.
அவர்களுக்கென்றும் ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது. அது அபிவிருத்தி, வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றது. சிலர் தமிழ் தேசிய கட்சிகள் மீது கொண்ட அவநம்பிக்கை காரணமாகவும் அங்கு வாக்களிப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த வாக்கு வங்கி என்பது இந்த முறை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்குமா, அல்லது தொடர்ச்சியாகவும் கடந்த காலங்களிலும் வழங்கப்பட்ட வாக்குகள் போன்ற ஒரு நிலைமை தான் தொடருமா? இந்த தடவையில் இளைஞர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிலர்கிட்ட அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு மாற்றம் என்றது வரவேற்கப்பட வேண்டிய விடயமாக அவர்கள் பார்க்கின்றார்கள். ஏன்னா காலமாகவே எங்களுக்கு எல்லாருக்குள்ளேயுமே இருந்த ஒரு ஊழல், லஞ்சம், அதால் எங்கட நாட்டின் நேர்மையின்மை, பொருளாதாரம் இவ்வளவு வீழ்ச்சியடைந்ததென்ற தொடர்பான பல விமர்சனங்கள், அது தொடர்பாக நாங்கள் பட்ட துன்பங்கள், இந்த பெட்ரோல், இந்த வரிசைகள், அதுகள் எல்லாத்தின்டையும் ஒரு அப்படி பல விடயங்கள் அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அப்போ அந்த இளைஞர்கள்கிட்ட சில நேரங்களில் இந்த அவர்களுக்கு இந்த நேர்மை என்ற ஊழலற்ற தன்மை என்பதற்காக அந்த வாக்குகள் மாறலாம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட மாறக்கூடாது. தமிழ் தேசியம் என்றைக்குமே சிங்கள பெருந்தேசியத்தில் அடிபட்டு போகக்கூடாது. ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் போய் ஒரு சிங்கள தலைவரை தெரிவு செய்கிறதுக்கு வாக்களிக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஒரு பாரதூரமான பாதிப்பும் ஏற்பட போகிறதில்லை. ஆனால் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இனத்துக்கு இருக்கிற காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை அரசியல் பிரச்சனை. அந்த அரசியல் பிரச்சனையை நாங்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு எங்கட மாற்றம் எல்லாமே இந்த அடிப்படை வாழ்வாதாரத்துக்கான மாற்றம் தான் என்று கூறிக்கொண்டு நாங்கள் போய் நிற்க முடியாது. அந்த ஏற்கனவே வந்த வாக்குகள் கூட தமிழ் தேசியத்துக்காக வர வேண்டும் என்றதுதான் பல பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்று கூற முடியாது என்று சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி சலுகைகள், வேலை வாய்ப்புகள், தற்பொழுது வந்திருக்கிற ஒரு ஸ்லோகன் இந்த ஊழலுக்கு எதிர்ப்பு, நேர்மை, மற்றது தற்போதைய ஜனாதிபதியை எங்களோட மக்கள் எல்லாரும் எங்களில் ஒருவன் என்ற மாதிரி ஒரு பார்க்குற ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது. மிகப்பெரிய சமூக வலைதளங்களில் தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் தமிழர் தரப்புக்காக அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்ததாக இல்லை. அதைத்தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதாவது அந்த அரச இயந்திரம் சராசரியாக இவ்வளவு காலமும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அரச இயந்திரமாகத்தான் இருக்க போகின்றது. அதில் எந்த மாற்றமும் வரப்போகிறது இல்லை. ஆனால் எங்களோட அந்த இளைஞர்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றதுன்னு சொன்னால் இவர் ஊடாக ஒரு மாற்றம் பெறும் உண்டு. எங்களுடைய இளைஞர்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் இந்த ஊழல், நேர்மை அப்படியானதான். ஆனால் எங்களுடைய இத்தனை வருட அரசியல் வரலாற்றில் எங்களுக்கான மாற்றம் அரசியல் தீர்வு, தமிழர்களுக்கான ஒரே ஒரு அடிப்படை அரசியல் தீர்வு. அந்த அரசியல் அதிகாரம் கிடைக்குமானால் அவர்கள் ஊழலற்ற நிர்வாகத்தை மேற்கொள்ள முடியும். அப்போ அங்கே தான் நாங்கள் இந்த அவர்களுக்கான மாற்றத்தையும் எங்களுக்கான மாற்றத்தையும் சரியான முறையில் நாங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறிய சட்டத்தரணி வைஷ்ணவி அவர்களுக்கு நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டது உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.